இப்போ நாம் தமிழர் வந்து அதிகாரம் மிக வலிமையானதுன்னு எல்லா மேடையிலும் பேசுறீங்க. ஒரு 5-10 சீட்டு வாங்கி அதில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இல்லையா, ஆசை இல்லையான்ற கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. நீங்க 5-10 சீட்டோடு தான் நாங்கள் நிற்போம் 5-10 சீட்டு கூட வாங்க மாட்டோம்ன்ற எண்ணத்துல பேசுறீங்களா? நீங்க கலை யதார்த்தம் அதுவா இருக்குன்னா தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லாம இப்பயே கலை யதார்த்தம் அதுவா இருக்குன்னா சரி, இப்ப நான் கேட்கிறேன், கலை யதார்த்தம் திமுக ஜெயிச்சிடுவா இருக்குதா? கணக்கீடுகள் அப்படி சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் அதோட கட்சியின் கொள்கையை நிறைவேற்றுறதா, யாரனா இறக்கி விடுறதே வேலையா, யாரனா மாத்தி விடுறதே வேலையா? திமுகவை மாத்தி விடுவது நாம் தமிழர் கட்சியோட வேலை இல்ல. செஞ்சிருக்கலாமே. குறைஞ்சபட்ச செயல் திட்டம் அது ஒரு பம்மாத்து வேலை, அது ஒரு ஏமாத்து. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். அது வாழ்வு தாழ்வு நாம் தமிழர் கட்சி. நீங்க ஏன் திமுகவோட சேர்ந்து அதிமுக நீங்க ஏங்க முடிவு பண்றீங்க? ஏங்க திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை நாம் தமிழர் பிரிக்குது, அந்த வாக்குகளையும் பிரிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டேட்டாவோட பேசுறாங்க. யார் டேட்டாவோட பேசுறா? சத்தியம் தொலைக்காட்சியில வந்த டேட்டாவே வந்து புதிய தலைமுறை வாக்கு, இளைய தலைமுறை வாக்கு விஜய்க்கு பெருமளவு போகுது. எங்க இந்த கண்டுபிடிச்சாங்க? இப்படி வாக்கு போடுற யாருமே எதற்காக நாம் தமிழரை விடுத்து விட்டு விஜய் அவர்களுக்கு வாக்கு போடணும்? அவங்க சொல்லுங்க, அவங்க காப்பாத்துவாங்க நம்பிக்கை. 4 முறை 5 முறை போட்டோம், ஒருத்தர் கூட வரல. அதுதான் சொல்றேன், அந்த சாய்ஸா போட்டவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டவங்க இல்ல. தமிழ் தேசியவாதிகளே பலர் பேசுறாங்க, இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்கு. ஒரு சீமான் வந்து ராஜபக்சே இறந்தாலும் அப்படி போவாரா? ஒரு ராஜபக்சே குடும்பத்துல ஏதாவது போவாரா? ஒரு அரசியல் சொல்லி அதுக்கும் இதுக்குமான ஒப்பீடு சரி கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க ராஜபக்சே போய் பார்த்து வந்த திருமாவளவன் அவர்களை நம்ம ஏத்துட்டு தான் இருக்கிறோம். அவர் போய் பார்த்து சிரிச்சு கை குலுக்கிட்டு தானே வந்தாரு. நம்ம ஒன்னும் ஒரு அரசியல் வெளியில தூக்கி ஒண்ணும் பிரதிநிதியா போனாரு. அப்படி போக முடியும், கொண்டவன் வீட்டுக்கு அப்படி போக முடியும். அது வேறு, இது வேறு. அரசியல் நிலைப்பாட்டுல பின்வாங்குறாங்களா இல்லையா, அதை தான் நீங்க பார்க்கணும். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் போய் யாருமே பார்க்க கூடாதுங்களா? ஏன் எதிர்க்க பார்த்த ஒருத்தர் கத்தி எடுத்து வெட்டிக்கலாமா? Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? சிறப்பாக. மீண்டும் மீண்டும் கூட்டணிக்கு அழைக்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் மறுத்து கொண்டே இருந்த சீமான் இப்போ வந்து 6 மாசம் கழிச்சு பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. என்ன வியூகம் இருக்கு? இன்னும் வியூகம் என்ன இருக்கு? கேட்பது அவங்களுக்கு உண்டான உரிமை. யாரையும் என் கூட வந்துடுறீங்களா, அது எங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு கேட்பது ஒரு கட்சியோட உரிமை. அவங்க அப்படி கருதுறாங்க. நாம கூட இருந்தா இல்லை இன்னும் வேறு சில கட்சிகள் கூட இருந்தா அது வந்து இந்த முறை அவர்களுக்கு ஆட்சி அமைக்க உதவும் அவங்க கருதுறாங்க, நம்புறாங்க. அதே நம்ம ஒன்றும் குறையோ குற்றமாவோ பேசுறதுக்கு இல்லை. அது எல்லா ஜனநாயகத்தில் நடைமுறையிலும் இருக்கு. பல ஆண்டு காலமா 1967 அதுதான் நடைமுறையா இருக்கு. அதுல நம்ம குற்றம் சொல்றதுக்கு இல்லை. ஆனால் நாம அதுக்கு தயாரா இல்லை. அதுதான் அதுல இருக்கிறது. இப்படி கூட எடுத்துக்கலாம். நீங்க இவ்வளோ காலம் பதில் இதுதான் சொல்லிட்டு வரோம். இல்லை கூட்டணி இல்லை, நாங்க தனித்து தான், மக்களோடு தான் கூட்டணி, பல விதமா சொல்லிட்டோம். அப்பவும் இதே கேள்வி வரும்போது சரி ஒரு 6 மாசம் கழிச்சு தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு சுவாரஸ்யமும் இருக்கு, அதுல ஒரு நகைச்சுவையும் இருக்குல்ல. அதனால பார்த்துட்டு தான் வரட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லை. 6 மாசம் கழிச்சு தெரிய போகுது, பார்த்துங்க என்ன இருக்கு இப்போ, அவ்வளவுதானே. அது கேட்கிறவர்களுக்கு வந்து அது ஒரு சுவாரஸ்யமாவோ இல்லை செய்தி தேடுகிறவர்களுக்கு, அந்த நியூஸ் ஹண்டிங் இருக்குல்ல, செய்தி வேட்டையாடுபவர்களுக்கு அவர்களுக்கு தேவையா இருக்குது. ஏதோ ஒரு பரபரப்பை உண்டாக்குறது இல்லை பரபரப்பா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த போடுவது, அது அவர்களுக்கு தேவையா இருக்கு. ஆனால் ஒரு அரசியல் கட்சியா நாம் தமிழருக்கு அது தேவையில்லையே, அது முக்கியமானது இல்லை. அதனால கூட்டணி இல்லை என்பது தான் அண்ணனுடைய நிலைப்பாடு. நீங்க ரொம்ப கேட்குறீங்களா? இருங்க, எல்லா கட்சிக்கும் ஒரு ரகசியம் இருக்க மாதிரி எங்களுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு, ராணுவத்துக்கு ஒரு ரகசியம் இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்கு, அதனால வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னா ஒரு சுவாரஸ்யப்படுது. பேசு பொருளா இருக்குன்னா பேசின்னு போட்டோமே. ஆனால் நானும் சொல்றேன், 6 மாசம் காத்திருந்து பாருங்க. சரி, சுவாரஸ்யமாவே இருக்குதுன்னு இதை எடுத்துப்போமே. இப்போ நாம் தமிழர் வந்து அதிகாரம் மிக வலிமையானதுன்னு எல்லா மேடையிலும் பேசுறீங்க. ஒரு 5-10 சீட்டு வாங்கி அதில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இல்லையா, ஆசை இல்லையான்ற கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க. நீங்க 5-10 சீட்டோடு தான் நாங்கள் நிற்போம் 5-10 சீட்டு கூட வாங்க மாட்டோம்ன்ற எண்ணத்துல பேசுறீங்களா? நாங்க கூடுதலா வாங்குவோம்னு இன்னைக்கு நாங்க நம்புறோம். நிறைய இடங்கள் எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்க நம்புறோம். கலை யதார்த்தம் அப்படி இருக்கா? யதார்த்தம் தான் அப்படி இருக்குன்னு நம்புறேன். நீங்க இப்ப இல்லைன்றது நீங்க இது வரைக்கும் நடந்த அனுபவங்களின் அடிப்படையில் நீங்க பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி வந்ததில்லை அப்படின்ற அடிப்படையில் நீங்க பேசுறீங்க. 1967 திமுகவை நோக்கி எப்படி பேசப்பட்டதோ, 1967 திமுகவுடைய அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அந்த தேர்தல் அந்த ரிசல்ட் அது எப்படி ஒரு பார்வையை கொடுத்ததோ அப்படியே 2026 கொடுக்க கூடாதுன்னு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அன்னைக்கு இதே கேள்வி
திமுகவை நோக்கி காங்கிரஸ் வைத்த கேள்விதான் இவை எல்லாம். அதற்கு பிறகு எப்படி காங்கிரஸ் காணாமல் போனது, அப்புறம் திமுக எப்படி வந்து மேலே நின்றது நம்ம பார்க்கணும்ல. அதே போல இது வந்து வரலாற்றுல அரசியல் இது ஒரு திருப்பு முனையா இருக்காது. நீங்க எதன் அடிப்படையில முடிவுக்கு வரீங்க? இன்னைக்கு இருப்பது போலவே அன்னைக்கும் பல கட்சிகள் இருந்தன. அன்னைக்கு சுதந்திரா கட்சி உட்பட அன்னைக்கு இருந்த எல்லா கட்சிகளுமே ஒரு 2-3 அணியா நின்று தான் அதை செயல்பட்டன. ஏன் அப்படி என்ன அடுத்த நொடி அரசியல் என்ன மறைச்சு வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப நீங்க எப்படி அப்படி முடிவு பண்றீங்க? கலை யதார்த்தமா அதுவா இருக்கான்னு, கலை யதார்த்தமா அதுவா இருக்கான்னு பேசுறதுக்கு கூட நேரம் கூட இது இல்லை. நீங்க கலை யதார்த்தம் அதுவா இருக்குன்னா தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லாம இப்பயே கலை யதார்த்தம் அதுவா இருக்குன்னா சரி. இப்ப நான் கேட்கிறேன், கலை யதார்த்தம் திமுக ஜெயிச்சிடுவா இருக்குதா? கணக்கீடுகள் அப்படி சொல்றாங்க. அதிமுக ஜெயிச்சிடும் கலை யதார்த்தமா இருக்குதா? பாஜக வந்து இப்ப நிறைய வெற்றி பெற்றுன்னு கலை யதார்த்தமா இருக்குதா? விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருவாருன்னு கலை யதார்த்தமா இருக்குதா? எங்க இருக்கு அந்த யதார்த்தம்? இதெல்லாம் யாரோட மன ஆசைகள். அது வந்து எப்படி சொல்றது, அவங்களோட விருப்பங்கள், அது அவங்க ஆசைகள் அபிலாஷைகளை அவங்களை வெளியில கொட்டுறாங்களே தவிர கலை யதார்த்தம் இதுன்னு யார் கண்டுபிடிக்க முடியும்? அப்ப அப்படி பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. ஆனா களத்துல இப்ப நாங்க இத்தனை ஆண்டு கால பயிற்சி, இத்தனை ஆண்டு கால புள்ளி விவரங்கள், களத்துல வாங்கியிருக்கிற வாக்கு வித்தியாசங்களை வச்சுக்கிட்டு நாங்க சொல்றோம். இதன் முறை எப்படி இருந்தது, 1 வாங்கும்போது என்ன காரணமா இருந்தது, 4 வாங்கும்போது என்ன காரணிகள் இருந்தது, 7 வாங்கும்போது என்னென்ன காரணிகள் இருந்தது, கடைசியா 8 வாங்கும்போது அது முதல் பிரதம மந்திரிக்கான தேர்தலா இருந்த போதிலும் 8.2 விழுக்காடு எப்படி வாங்குச்சு? அன்றைக்கு வந்து நாம பிரதமர் வேட்பாளர் வச்சில்ல. இன்னும் கேட்டா பிரதமர் தேர்வுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருந்த பொழுது 8.2 விழுக்காடு வாங்குச்சுன்னா இப்ப முதலமைச்சர் தேர்வுக்கான இது தேர்தல் அப்படி இருக்கும்போது நாம் தமிழருடைய வீழ்ச்சி எப்படி இருக்கும், அதோட பாய்ச்சல் எப்படி இருக்கும், மக்களோட அந்த தேவையோட அந்த சிந்தனையோட போடும்போது வாக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கு திமுக வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாட்டில் எப்படி இருக்கு, அதிமுக எப்படி இல்லாத கட்சியா இருக்கு, நிலை குலைஞ்சு போயிருக்கு, மற்ற கட்சிகள் எதுவுமே இல்லை அப்படின்ற பொழுது 15 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் இருக்கிற நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வாட்டி பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். ஒருவேளை திமுக வெற்றி பெற்றுன்னு யாருன்னா நம்பினா அது எப்படி வந்து நீங்க எப்படி சொல்லுவீங்களோ, அதிமுக வெற்றி பெற்று நம்பினா எப்படி சொல்லுவீங்களோ, அதே போலதான் நாம் தமிழ் வெற்றி பெற்றுன்னு சொன்னா நீங்க அதை அப்படிதான் நம்பணும். ஏன்னா அப்படிதான் அது கடந்து வந்திருக்கு புள்ளி விவரங்கள் அடிப்படையில். என்னோட அனுபவம், நாம் தமிழர் கட்சி, என்னோட புரிதல் வந்து நாம் தமிழர் கட்சி நிறைய இடங்களை வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாக்கு விகிதத்துல குறைஞ்சபட்சம் 2வது கட்சியா வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புறேன். புரியுது. பல பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க இது வரைக்கும் 8 எடுத்திருக்காங்க, இதுக்கப்புறம் 10 12 எடுக்கலாம். ஆனா அதை வச்சு தமிழ்நாடு அரசியல் களத்தில் அவங்களால என்ன மாற்ற முடியும்? அப்போ திமுகவுக்கு எதிரான கட்சிகள் ஓரணியில திரள்றது தான் திமுகவுக்கு நல்லதா இருக்கும், எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அப்படித்தான் ஒரு தடவையும் பேசி வைகோ அவர்களோ அல்லது வந்து தேமுதிகவோ அல்லது பாமகவோ அல்லது விசிகாவோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இந்த ஆட்சியை ஒழிக்கணும், அதனால் நீங்கெல்லாம் அந்த பக்கம் சேருங்க, அந்த ஆட்சியை ஒழிக்கணும் அதனால் நீங்கெல்லாம் இந்த பக்கம் சேருங்கன்னு தான் இந்த கட்சிகளை பூரா ஏற கட்டினாங்க, இல்லாத காலி பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, விசிகா தொடங்கப்பட்டது போல இன்றைக்கு வலுவா இருக்கா? மதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தது போல இன்னைக்கு அழிஞ்சிட்டோம், அது முடிவு சவப்பேட்டிக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்க பார்வையாளர். நம்ம அந்த கருத்தை சொல்றாங்க. பாமகவோட வாக்கு வங்கி எப்படி இருக்கு இன்னைக்குன்னு கேட்கும்போது, தொடங்கப்பட்ட காலத்துல 87 89 இருந்த வீரியம் இப்ப இருக்கா? அதிகாரத்துல இருக்காங்க, ஒரு சில இடங்களை வச்சிருக்காங்க, அதன் மூலமா கட்சி லாபம் அடைஞ்சிருக்கு, மக்கள் என்ன லாபம் அடைஞ்சாங்க? நான் கேட்கிறேன், விசிகா வந்ததுனால என்ன சிறப்பான திட்டங்களை, என்ன கொடுமைகளை வந்து அது தலித் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட சட்டமன்றத்தில் ஒழிக்கிறாங்க. நாம தான் பேசுறோம், பொதுமக்கள் கிட்ட பேசுறோம், நாம சொன்ன எம்எல்ஏக்கள் பேசுறாங்க, எப்ப பேசுறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க கோர அடிப்படையில் அது போன்ற விஷயங்களும் செய்ய முடிஞ்சுதா? பாமகவில் செய்ய முடிஞ்சுதா? இல்ல. அந்த வாக்கு வங்கியை நோக்கி ஐயா எடப்பாடி அரசியல் பண்ணும்போது 10 விழுக்காடு கொடுக்கிறார், அதை தாண்டி என்ன கொடுக்க முடியுது? அப்படி பேசப்படல. சமூக நீதி எங்க காப்பாற்றப்படுது திமுக ஆட்சியில் சொல்லுங்க? அதெல்லாம் இல்ல இல்ல, அதெல்லாம் தான் பேசப்படுது இல்ல. அப்ப அதனால எல்லாம் அது ஒரு தீர்வாயிடாது. நாம் தமிழர் கட்சி தனித்த பெருங்கட்சியா, தனித்த ஆட்சியை அமைக்கிற கட்சியா வளரணும். அதற்கான வளர்ச்சியில ஒண்ணு இது அதை தொடணும், இல்ல அதை நோக்கி பெருமளவு வளரணும். இல்ல நீங்க இன்னைக்கு திமுக ஒழிக்கிறது தான் காரணமா வச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி யாரோடய நான் இன்னைக்கு சேருமே ஆனால் அடுத்த ஆண்டு இப்ப அதிமுக வருதுன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுப்போம். அதிமுக ஒழிக்கணுங்க, அதிமுக ஒண்ணு ஊழலற்ற கட்சி இல்லை.
அதிமுக 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு மக்கள் இறக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆட்சியில் நிர்வாகம் சரியில்லை, நிதி நிலைமை சரியில்லை, ஊழல், லஞ்சம், சமூக சீர்கேடு, எதுவுமே ஆட்சி சிறப்பாக இல்லைன்னு மக்கள் இறக்குனாங்க. இப்போ மக்கள் அதிமுக வேண்டாம் என்று சொன்ன காலம் வந்தது இல்லை. அப்போ இன்னொரு 5 ஆண்டு காலத்தில் இன்னும் வேணாம்னு சொல்றதுன்னு வச்சுக்கணும், மக்களுக்கு அப்படி ஒரு கருத்து வருதுன்னு வச்சுக்கோமே. இல்லை அதிமுகவை இறக்கி விடுறது தான் வேலையா இருக்கும். நாம் தமிழர் கட்சி திமுகவை ஆதரிக்க முடியுமா? இன்னொன்று, நாம் தமிழர் கட்சியோட நோக்கம் அதோட கட்சியின் கொள்கையை நிறைவேற்றுறதா, யாரனா இறக்கி விடுறதே வேலையா, யாரனா மாத்தி விடுறதே வேலையா? திமுகவை மாத்தி விடுவது நாம் தமிழர் கட்சியோட வேலை இல்ல. குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தோட செஞ்சிருக்கலாமே. குறைஞ்சபட்ச செயல் திட்டம் அது ஒரு பம்மாத்து வேலை, அது ஒரு ஏமாத்து. எந்த கட்சி குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட செஞ்சது? பாஜக ஆட்சியில திமுக இருந்தது. குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தோட என்ன செஞ்சது? என்ன இந்த நாட்டு கொடுத்தது? குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட பாஜக ஆட்சியில் இருந்த போதோ அல்லது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது திமுக கூட இருந்தது இல்ல. கவர்னர் ஒழிச்சாங்களா? காவிரி பிரச்சனை தீர்த்தாங்களா? தீர்த்து தண்ணி கிடைக்கிறதுக்கு பண்ணாங்களா? இல்ல கச்சத்தீவை மீட்டு கொடுத்தாங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. குறைந்தபட்சம் இல்ல சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியை கொண்டு வந்தாங்க. என்ன குறைந்தபட்சம் பண்ணாங்க? குறைந்தபட்சம் நமக்கு எவ்வளவு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு திட்டத்தோட கட்சிகள் இயங்கி இருக்கலாம். குறைந்தபட்ச மக்கள் நலனை நோக்கி ஒரு கட்சியும் நகர்ல. மாறா இந்த திமுக அதிமுகவை வலு சேர்ப்பதற்காக பகடைக்காய்களாக பயன்படுத்தப்பட்ட கட்சிகள் தான் மற்ற எல்லா கட்சிகளும். அப்படி தொகுதி பங்கீடாவது நீங்க போலாம்ல. இல்ல கம்யூனிஸ்ட் எத்தனை சீட்டுகளை வச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு எத்தனை சீட்டை வச்சிருக்குது? கம்யூனிஸ்டோட வாக்கு வங்கி இன்னைக்கு 1 இல்ல அரை விழுக்காடுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நேரடியா கூட்டணி இல்லாம உடன்பாடுன்னு இருந்தாங்க. என்ன நோக்கம் என்னன்னு கேக்குறேன். ஒரு கட்சி ஆரம்பிப்பதோட நோக்கம் என்ன? ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கொள்கைகளே கொண்டு இருக்குமே, ஆனால் இன்னொரு கட்சி தேவையில்லை. ஒரு கொள்கை அடிப்பாட்டிலையும் கோட்பாட்டு அடிப்பாட்டிலையும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியில இருந்து மாறுபடுறதுனால தான் இன்னொரு கட்சியாவே அது உதிக்குது. அப்படி உதிக்குதுன்னும் பொழுது என் கட்சி கொள்கையெல்லாம் நான் அடமானம் வச்சுட்டு தான் போனோம் அப்படின்னா இன்னொரு கட்சியோட போய் நான் என்ன? அப்ப என்னோட நோக்கம் அது இல்லையே. ஒருவேளை இன்னைக்கு நான் அதிமுகவோட போய் நாம் தமிழர் போய் எந்த கோட்பாட்டை செயல்படுத்த முடியும்? நாம் தமிழர் கட்சி கோட்பாட்டை செயல்படுத்த முடியுமா? அதிமுகவோட நோக்கத்தை செயல்படுத்த சீமான் அவர்களே சொல்றாரு மேடையில பேசுறப்போ, நான் நிறைவேற்றின கோரிக்கை பலவற்றை நிறைவேற்றிருக்கேன். ஏங்க மனு கொடுத்து அதை நிறைவேற்ற இடத்துல இருக்கிறோமா? இப்ப நான் இப்படி கேட்கிறேங்க, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மறைவுனால நீங்க ஒரு அரசு விழாவா கொண்டாடுவாரா? சொல்லுங்க. ராவண பெரும்பாட்டனுக்கு ஒரு விழா எடுக்கணும். இங்க ராவண நவமிகள் எடுப்பாங்க, அது நடக்கும். ராவண பெரும்பாட்டனுக்கு ஒரு அரசு விழா எடுப்பாங்களா? இந்த மாதிரி கேள்வி கேட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? இதெல்லாம் கோரிக்கையா வைக்க முடியுமா? நாம இலவச கல்வின்னு சொல்லுவோம். இப்ப அதுக்கு இருக்கிறதே அது சரிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் சமமான தரமான கல்வி கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா? நாம என்ன சொல்றோம்? எந்த எம்எல்ஏ எம்பி யாரு ஒரு பொதுமக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த உறுப்பினர்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அவர்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறணும். அந்த நோக்கம் என்ன? அந்த அளவுக்கு தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்றது அதோட நோக்கம். அதை அவங்க செய்வாங்களா? அப்படி செய்வாங்க, அவர்களே செய்வாங்கன்னா இத்தனை ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்துல செஞ்சிருக்கணும்ல. 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருந்து அதிமுக செஞ்சிருக்கணும்ல. திமுக செஞ்சுங்க. அப்ப எதை செய்வாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? மானம் ஆத்து மணல திருடக்கூடாதுன்னு சொல்லுவோம். திருடாம இருப்பாங்களா? நீங்க சொல்லுங்க. அதுக்கான அண்டர்டேக்கிங் கொடுப்பாங்களா? மலையை குடையக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுக்கான அண்டர்டேக்கிங் கொடுப்பாங்களா? சிப்காட் வளாகன்ற பேரில் விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏங்க இந்த 5 வழி சாலை 8 வழி சாலையெல்லாம் யாரோட ஆட்சி காலத்துல வந்தது? இந்த பரந்தோர் விமான யார் காலத்துல ஆட்சியில் வந்தது? அது திமுக அதிமுக எது இல்லை? திமுக திட்டத்தில் அதிமுக இல்லையா? அதிமுக திட்டத்தில் திமுக இல்லையா? முகங்கள் தான் மாறுங்க, தரம் மாறினவே இல்லை, இடம் மாறினதே இல்லையே. அப்ப இதெல்லாம் செய்ய முடியுன்ற எந்த நம்பிக்கையோடு நீங்க அவங்களோட கூட்டு போக சொல்றீங்க? இன்றைக்கு இது நான் இன்னொன்னு பாக்குறேன், இது நாம் தமிழர் கட்சியை அழித்து ஒழிப்பதற்கான ஏற்பாடு தான் நான் பாக்குறேன். அப்படி நீங்க போனீங்கன்னா தமிழின் மெல்லச்சாகும்னு சொன்ன மாதிரி இந்த கூட்டணியில போனா நாம் தமிழர் கட்சி நீ மெல்ல தேயும் தான் ஆகும். நாம் தமிழர் கட்சிகள்ல பலம் தமிழ் தேசியம் மட்டும் இல்லை. தமிழ் தேசியம் மட்டும் நாம் தமிழர் கட்சியோட பலம் இல்லை. தமிழ் தேசியம் ஒரு முக்கிய கோட்பாடு, இயற்கையை பாதுகாப்பது, சுற்றுச்சூழல் ஒரு முக்கிய கோட்பாடு, இது தமிழரால் ஆளப்படணுன்றது ஒரு முக்கிய கோட்பாடு, திராவிட எதிர்ப்பு ஒரு முக்கிய கோட்பாடு. நீங்க அப்படி போனீங்கன்னா திராவிட எதிர்ப்பு கைவிட்டுட்டீங்க. அப்ப அது ஒரு முக்கியமான கூறு. ஒரு பாம்புக்கு என்ன வீரியம் அதோட விஷத்துல இருக்குமோ அந்த விஷத்தை விட்டுட்டா பாம்பு இல்லை. புலியோட தன்மை எப்படி ஒரு பாய்ச்சல் இருக்குமோ அந்த பாய்ச்சலை விட்டுட்டு புலி நக்கி பால் குடிக்கணும்னா புலி இல்லை.
புலி வேட்டையாடினா பாஞ்சு கடிச்சாதான் புலி. அந்த கூரை மட்டும் விட்டுடுங்கன்னு நீங்க சொன்னா எப்படி புலியா இருக்காதோ அதிமுக அப்படி ஆயிடும். நாம் தமிழர் ஒரு பெயரளவுக்கு தான் திராவிட கட்சியை தவிர அதுக்கு திராவிட கொள்கைன்னு பெரிய அடிப்படையில இல்ல. ஒரு தமிழர் தான் அங்க தலைமையா இல்ல. தமிழர் தலைமையா இருக்காருனாலும் திராவிட அல்லது ஆரிய சித்தாந்தங்களை உள்வாங்கிய கட்சி தான் திமுகவும் அதிமுகவும். அது இடைநிலை சாதிகளுக்கான இன்னும் சாதிய மேட்டுமை பேசுகிற கட்சி தான் திமுகவும் அதிமுக. அதுல ஒரு பெட்டர் ஃபுட்டிங் கொடுக்கலாம். திமுக மிக மோசமான சாதிய கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி, அதிமுக அதை விட குறைவு. அப்படிதான் பண்ணலாமே தவிர அடிப்படையில் வேறு பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் எப்படி அதுல தீவிரத்துல வித்தியாசம் இருக்கோ அதே போலதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அதனால மாறிடுன்றது அது பொய்யான சித்தாந்தம். அது இன்னொன்னு கேட்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அது வாழ்வு தாழ்வு நாம் தமிழர் கட்சி. நீங்க ஏன் திமுகவோட சேர்ந்துக்கு அதிமுக நீங்க ஏங்க முடிவு பண்றீங்க? ஏங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிடணும் நான் முடிவு பண்றேங்க, நீங்க என்னங்க கவலைப்படுறீங்க? இல்லைங்க இதை சாப்பிட்டுங்க உங்களுக்கு சக்தி கொடுங்கன்னு. உங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு உதவி பண்ணோம் அப்படின்னு இருக்குன்னா நீங்க நாம் தமிழர் கட்சி செய்கிற நல்லதை பேசுங்க. நீங்க ஏன் கூட்டணி பத்தி அது எங்க கவலை, நாங்க பட்டுக்கிறோம், நீங்க படாதீங்க. புரியுது. திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை நாம் தமிழர் பிரிக்குது. அந்த வாக்குகளையும் பிரிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டாரு, விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டேட்டாவோட பேசுறாங்க. யார் டேட்டாவோட பேசுறா? சத்தியம் தொலைக்காட்சியில வந்த டேட்டாவே வந்து புதிய தலைமுறை வாக்கு இளைய தலைமுறை வாக்கு விஜய்க்கு பெருமளவு போகுது. எங்க இந்த கண்டுபிடிச்சாங்க? அந்த இது கண்டுபிடிச்சாங்க. இப்ப நான் சொல்றேங்க, நானே ஒன்று சொல்றேன், இது போல ஒன்று சொல்றேன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தினேன். அந்த கருத்து கணிப்புல நாம் தமிழர் கட்சிக்கு 59 விழுக்காடு வாக்கும், திமுகவுக்கு 15 விழுக்காடு வாக்கும், அதிமுகவுக்கு 10 விழுக்காடு வாக்கும், விஜய்க்கு 5 விழுக்காடு வாக்கும் இருக்குன்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன ஆதாரம் கேட்பீங்கல்ல? எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்கல்ல? அப்ப நான் சொல்ற அடிப்படை ஆதாரம் இல்ல, அந்த ஆதாரம் எங்கன்னு கேட்கிறேன். அந்த கருத்து கணிப்பு எங்கன்னு கேட்கிறேன். இந்த கருத்து கணிப்பு எல்லாம் முழுக்க ஏமாத்து வேலை. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 6 கோடி. சரியா? 6 கோடியில நீங்க ஒரு விழுக்காடு, அதாவது 100க்கு 1 எடுக்கணும்னா 6 லட்சம் பேர் எடுக்கணும். 6 லட்சம் பேர் நீங்க வந்து கருத்து கணிப்பு கேட்கணும். கேட்டா நீங்க ஓட்டு போடுறீங்களா இல்லையா அப்படி கேட்க முடியாது. பெரிய கொஸ்டினர் ஃபார்ம் இருக்கும், 10 கேள்வி இருக்கும். அப்படிதான் நீங்க ஓரளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு வர முடியும், உண்மை சொல்றாங்களா இல்லையான்றது. அப்ப இதை நீங்க எடுக்கணும்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபாய், ஒரு சாம்பிளுக்கு 100 ரூபாய் அப்படின்னீங்கன்னா 6 லட்சம் சாம்பிள், ஒரே ஒரு % நான் சொல்றது 100ல 1 வச்சு நீங்க உறுதி கூட பண்ண முடியாது. நீங்க ஒஸ்ட் கம் ஒஸ்ட் அப்படி எடுத்துக்கிட்டா கூட 6 லட்சம் சாம்பிள் நீங்க எடுக்கிறதுக்கு 6 கோடி ரூபாய் செலவு. 6 கோடி ரூபாய். 6 லட்சம் சாம்பிள் எடுக்க எத்தனை மாசம் ஆகும் பாருங்க. ஒரு மாசமும் எப்படி கருத்து கணிப்பு போட முடியும்? 6 லட்சம் பேரை விசாரிக்க அவங்க கிட்ட கருத்து கணிப்பு எத்தனை 1000 தொழிலாளர்கள் தேவை. கருத்து கணிப்பு கருத்து சேகரிப்பாளர்கள் தேவை. அதை நீங்க பாருங்க. அப்ப நீங்க ஒரு விழுக்காடு எடுக்கணும்னா 6 கோடி ரூபாய் தேவை. நீங்க எந்த ஊடகம்னா, மைய ஊடகம்னா நீங்க வந்து 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க 6 கோடி வேணாம், நீங்க 1%, 0.01%, அதாவது 100ல ஒரு விழுக்காடுல 1000ல ஒரு விழுக்காடு நீங்க சாம்பிள் எடுக்கணும்னா 60 லட்சம் ரூபாய் ஆகும். 60 லட்சம் ரூபாய் ஆகும். 60 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி யாராவது இங்க கருத்து கணிப்பு எடுப்பாங்க நீங்க நம்புறீங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலைங்க. இன்னொன்னு, நீங்க ஒரு சாப்பாடு, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. பானையோட எல்லா பகுதியில வெந்திருக்கிற சோறும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல இருந்து நீங்க ஒரு பருக்கை எடுத்து வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்தா அதுவே தான் மீதி 99 விழுக்காடு அதே அளவுதான் வெந்திருக்கும். இது வந்து அறிவியல். ஆனா ஒரு வாக்காளரை பத்தி நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு பகுதியில் எடுக்கிற, ஒரு தொகுதியில ஒரு பகுதியில் இருக்கிற மூடு இன்னொரு பகுதியில் இருக்காது. நீங்க ஒரு ஊருக்குள்ள, ஒரு கிராமத்துக்குள்ள, ஒரு சேரிக்குள்ள எடுக்கிற ஒரு புள்ளி விவரத்துக்கும் ஒரு கருத்து கணிப்புக்கும், ஊருக்குள்ள எடுக்கிற ஒரு கருத்து கணிப்புக்கும், ஒரு வன்னியத்தெருவில் எடுக்கிற கருத்து கணிப்புக்கும், ஒரு பறையத்தெருவில் எடுக்கிற கருத்து கணிப்புக்கும், ஒரு ஐயருங்க வாழ ஒரு பிராமண தெருவில் எடுக்கிற கருத்து கணிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நகர்ப்புறத்துல எடுக்கிற கருத்து கணிப்புக்கு வித்தியாசம் இருக்கு. சபர்பன் புறநகர்ல இருக்குல்ல, அங்க எடுக்கிற கருத்து கணிப்புக்கு வித்தியாசம் இருக்கு. சென்னை போன்ற பெருநகர்ல எடுக்கிற கருத்து கணிப்புக்கும், மதுரை போன்ற நகரங்கள்ல எடுக்கிறதுக்கும், கோவை போன்ற எடுக்கிற நகரங்களுக்கும் வித்தியாசம். அப்ப நீங்க இது எதுவுமே 1% சாம்பிள்ல எடுக்கவே முடியாது. அப்படி 6 கோடி ரூபாய் நீங்க எடுக்கிறீங்க, 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி எடுத்தாதான் அட்லீஸ்ட் ஒரு 50 விழுக்காடு சரியா சொல்ல முடியும். இது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க எப்ப எடுக்கிறீங்க கருத்து கணிப்பை? இப்ப எடுக்கிறேன்றீங்க. என்ன இப்ப நீங்க வெளியிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு முன்ன எடுத்துருக்கணும்? 6 மாசத்துக்கு முன்னாடி. நீங்க இவ்வளவு வேலை செய்து குறைஞ்ச 4 மாசம் ஆகும்.
நீங்க 4 மாசத்துக்கு முன்னாடி இருக்கணும். அப்ப தேர்தல் அப்ப இருக்கிற என்ன உணர்வு இருக்குது, என்ன ஓட்டு போட போறாங்கன்றத நீங்க இப்ப எப்படி சொல்ல முடியும்? அந்த கடைசி 3 நாள் இருக்கு பாருங்க, அந்த 3 நாள்ல ஏற்படுற உணர்வு, ஒரு மாற்றம் எவ்வளவு பெரிய வித்தியாசங்களை கொண்டு வந்துடும். அப்படிதான் ஒரு தேர்தல வந்து தேர்தல் முடிவுகளை தலைகீழெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கருத்து கணிப்புன்றது ஒரு ஏமாத்து வேலை. புரியுது. நீங்க பணம் கொடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வேணும்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல கூட கேள்விகளை தொகுத்து அந்த கேள்வியின் அடிப்படையில நமக்கு விருப்பப்பட்டவரை வாக்களிக்கிறாங்க மக்கள்ன்ற மாதிரி கருத்து கணிப்பையே அறிவியல் பூர்வமாவே கொண்டாட முடியும். அது கேள்வியோட தன்மையை பொறுத்து. சரி, கருத்து கணிப்பு விடுங்க. இப்போ இளைஞர்களுடைய வாக்குகள், புதிய தலைமுறை வாக்குகள் விஜய்க்கு போறது உங்களுக்கு தெரியுது, அது உங்களோட வாக்கா இல்லையா? இல்ல, விஜய்க்கு வாக்குகள் போகுமான்னு கேட்டா போகும். எப்படிங்க ஒரு பிளேயருக்கு போகாம இருக்குன்னு சொல்ல முடியும்? எந்த ஒரு கட்சிக்கும் வாக்கு போக தான் செய்யும். ஆனா விஜய் அவர்களுக்கு போகிற வாக்கு போதா இருந்ததுன்னா அந்த வாக்கு நாம் தமிழர் வாக்கா இருக்காது. நாம் தமிழர் வாக்கு நிச்சயமா ஒருபொழுதும் தாண்டி நாம் தமிழர் தலைகீழ் நின்னாலும் நீங்க வந்து இன்னொரு கட்சிக்கு அது போகாது. அது வந்து ஃபிக்ஸ்டு ஓட்டர்ஸ். ஏதோ இந்த ஒரு முறை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சியில் இப்ப இல்ல. நான் சொல்றேன், இந்த 10 ஆண்டு கால பயணம் நெடுகிலும் சொல்றேன், யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு சும்மா இந்த வாட்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சாய்ஸுக்காக போடல. நாம் தமிழர் தான் வேணும்னு ஒரு சித்தாந்த முடிவு எடுத்து, இறுதி முடிவு எடுத்து, அதன் அடிப்படையில் போடப்பட்டதான் நாம் தமிழருக்கு போடப்பட்ட வாக்குகள். அப்படி நாம் தமிழருக்கு போட்டவங்க யாருமே தலைவனை திரையில தேடியவங்க இல்ல, களத்துல தேடியவர்கள். அதற்கான காரணம், ஏன் நாம் தமிழருக்கு வாக்கு போடணும்? நாம் தமிழர் இருந்தா உங்களுக்கு விளம்பரம் கிடைக்குமா? கிடைக்காது. உங்களுக்கு எதனா கட்டிங்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. உங்களுக்கு எங்கன்னா சீட்டு கீட்டு கிடைக்குமா? கிடைக்காது. உங்களுக்கு வந்து சாராய கடை திறக்கும்போது, கல்குவாரி உடைக்கும்போது, மணல் குவாரி எடுக்கும்போது என்ன கிடைக்குமா? பணம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன் ஒருத்தர் நாம் தமிழருக்கு போடணும்? இயற்கையை காப்பாற்றணுமா? நாம் தமிழருக்கு வாக்கு போடுவோம். மலையை உடைக்க கூடாதா? நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துவோம். பணம் கொடுக்காம வாக்கு போடுறதுக்கு மக்களாட்சி தத்துவத்தை, ஜனநாயகத்தை காப்பாற்ற முயற்சி பண்றானா நாம் தமிழருக்கு வாக்கு போடுவோம். இப்படி வாக்கு போடுற யாருமே எதற்காக நாம் தமிழரை விடுத்து விட்டு விஜய் அவர்களுக்கு வாக்கு போடணும்? அவங்க சொல்லுங்க, அவங்க காப்பாத்துவாங்க, நம்பிக்கை. 4 முறை 5 முறை போட்டோம், ஒருத்தர் கூட வரல. அதுதான் சொல்றேன், அந்த சாய்ஸா போட்டவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டவங்க இல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது. நாம் தமிழர் கட்சி கூட கோட்பாடு வெற்றிக்காகவோ தோல்விக்காகவோ போடல. இந்த கட்சி சரியானது அப்படின்ற காரணத்துக்காகவே போடப்பட்ட ஓட்டு தான் நாம் தமிழர் கட்சிக்கு போடப்பட்ட ஓட்டு. அது கூடுமே தவிர குறையாது. புரியுது. நீங்க அவர் விஜய் எவ்வளவு வாங்குவாரு அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போல, எனக்கு டேட்டாவும் இல்லை, நான் வாய்க்கு வந்தபடியே சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை, நான் அதுக்குள்ள போல. ஆனா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி உறுதியா ஏறும், கூடி பல மடங்கு வரும் நான் நம்புறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவங்க ஏன் வாக்களிக்கணும்னு ஒரு காரணம் வந்ததுல, அந்த காரணத்துல இருந்து நழுவலை, மாறலை, பிறழலை. அப்படி பிறழாத போது ஏற்கனவே வாக்களித்த வாக்குகள் அப்படியே இருக்கு. மாறா இன்னும் கூர்மைப்படுத்துறோம். எப்படி கூர்மைப்படுத்துறோம்? மக்களை வந்து நுண்ணரசியலுக்கு உட்படுத்துறோம். நுண்ணரசியல்னா வெறுமனே ஊழல் மட்டும் நம்ம பேசல. மலைகளுக்கான தேவை, மரங்களுக்கான தேவை, தண்ணீருக்கு இன்னைக்கு நாட்டில் இருக்கிற சுற்றுச்சூழல் சார்பு தொடர்பான பிரச்சனை, காற்று விற்கப்படுகிற சூழ்நிலை, இது எல்லாம் இதெல்லாம் பேசுறதுனால்தான் மாடுகளோடு மாநாடு போட முடியுது. அது மேய்ச்சல் நிலங்களுக்கான என்ன சிக்கல், அதனால எப்படி மற்ற உயிர்கள் பாதிக்கப்படுது, அது நம்ம பொருளாதாரத்தை தொடர்புடையது எப்படின்னு பேசப்படுது. அப்படி பேசப்படும்போது ஏற்கனவே இருக்கிறவங்கள இதுவரை இந்த வரிசையில இந்த லைன்ல திங்க் பண்ணாதவங்க, யோசனை பண்ணாதவங்க இந்த வரிசையில புதுசா சிந்திக்கிறாங்க. ஆமா, அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆமா அவர் மரங்களின் நன்மை பத்தி பேச. அப்ப மரங்களோடு மாநாடுன்ற தலைப்புல மரங்களின் தேவைகளையும், மரங்கள் இல்லைன்னா இந்த பூமி எவ்வளவு பெரிய அழிவை சந்திக்கும், நாமெல்லாம் எப்படி அவஸ்தைப்படுவோம், இன்னும் எவ்வளவு பெரிய இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் உட்படலாம் பேசும்பொழுது அதற்கான அரசியலையும், அதற்கான உலகளாவிய அரசியலுக்குள்ள இந்த குளோபல் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், பன்னாட்டு அரசியல், இதையும் சேர்த்து பேசும்போது அது ஒரு பெரிய புரிதலை முன்னெடுக்கும். அந்த புரிதல் புதிய சிந்தனைகளை உருவாக்கும். அந்த சிந்தனை வயப்பட்டவங்க, அந்த சித்தாந்தத்துக்கு உட்பட்டவங்க, அந்த கோட்பாடுகள் புரிந்தவங்க நாம் தமிழருக்கு வாக்கு. இப்படித்தான் அரசியல் படுத்தி இதை கொண்டு போனோம். இதை செய்யல மாறா விஜய்ன்றதும் நம்ம அவர் மேல சொல்ற குற்றச்சாட்டு. புரியுது. வருகிற தம்பிங்க கதவை உடைக்கிறான், மரத்தை உடைக்கிறான், மரத்து மேல. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா விஜய்க்கு பயந்துதான் சீமான் இதெல்லாம் செய்யறாரு. ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்ததுமே விஜய்க்கு பயந்துதான், தன்னோட வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்கன்றதுக்காக தான் சீமான் இத்தகைய வேலைகள்லாம் செய்யறாருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இல்ல, வாக்காளர்கள் குறைந்தார்கள்னு அவங்க சொல்லிக்குது. இப்ப நான் இப்படி கேட்கிறேன், ஸ்டாலினை போய் பார்க்கறதுனால வாக்கு கூடும், எப்படி கூடும்? அதுல எதனா லாஜிக் இருக்கா?
அவன் சொல்லுவான் என்ன செய்யணும் புரியாம செய்யறாரு. இந்த ஆட்டோவோடது திருப்பின மீட்டர் திருப்பின இந்த ஆட்டோ ஓடிச்சு அதுல ஒரு லாஜிக் இருக்கு, பக்கத்து ஆட்டோவை திருப்பிட்டு போக சொன்னா எப்படி லாஜிக்கே இல்லையேன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு நியாயமே இல்லைன்னு. அப்படிதான் இருக்கு நீங்க சொல்றது. புரியாம பண்றாரு. புரியாம எப்படிங்க அப்படி பண்ண முடியும்? அவ்வளவு புரியாதவரா, அரசியல் தெரியாதவரா? சரி, ஏன் அப்படின்னா பேசுறவங்க அம்பக்கா பேசுறாங்க, முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டத்துல பேசுறாங்க, வன்மத்துல பேசுறாங்க, எது பண்ணாலும் குறையா பேசணும்னு பேசுறாங்க. அதுதான் இருக்கு. அவர் போய் பார்க்க நினைத்தது ஒரு சாதாரண மனித இயல்பு. அதாவது வந்து அவருக்கும் முத்து அவர்களுக்கும் பழக்கம் இருந்திருக்குது. சரி, அவர் அந்த குடும்ப உறுப்பினர் அவர் போய் பார்க்க முடியல. அதனால அது சம்பந்தமா போய் பார்க்கும், துக்கம் விசாரிக்கும் போது அண்ணன் தம்பிகளை போய் மரபு அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால அது ஒரு இயல்பு, அதை போய் விசாரிக்கிறாங்க. நான் இன்னும் கேட்கிறேன் பாருங்க, இப்போ இதை தனியா போய் பார்க்கறாருன்னு வச்சுங்களேன், துக்கம் விசாரி பர்சனல் விஷயம் தான், வெளியில சொல்ல வேண்டிய தேவையில்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தாருன்னா என்ன ரகசிய பேச்சு, திமுகவிடம் பணம் வாங்கி விட்டதை நாம் தமிழர்னு ஊடகம் பேசுமா பேசாது? இல்ல இப்படியும் போயிருக்கலாம், தனியா முத்தோட வீட்டுக்கு போயிருக்கலாம், பேசவும் பேசாதா, அதுவும் போகலாம். இது வந்து இவர்கள் கூட பழக்கம் இருக்கிறது. இது பக்கத்து சென்னையில இருக்கு, அதுக்கு போதும், அதுக்கான ஒரு பயண திட்டத்தோட போனோம், அதற்கான ஒரு ஏற்பாட்டோட போனோம். நான் கேட்கிறேன், இப்ப இந்த இந்த சந்திப்பு இருக்குல்ல, அது புகைப்படப்படுத்தப்பட்டது தானே, அது ஆவணப்படுத்தப்பட்டது தானே, அது வந்து நீங்க படுத்துறீங்களோ இல்லையோ, அது திமுக ஆவணப்படுத்தி இருக்குமா இல்லையா, அப்படின்னா அதை வெளியிடுமா இல்லையா? அப்படி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படி பேசுவதனால என்ன லாபம் நாம் தமிழர் கட்சிக்கு விளைஞ்சிட போகுது? அப்படி கிடையாது. ஒருவேளை அது எதிர்மறையா கூட ஆகலாம். ஆனாலும் ஏன் போய் பார்க்கறோம்னா அது மனித மாண்புன்னு நம்ம நினைக்கிறோம். அது நாம் தமிழ் கட்சி அந்த அரசியல் தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு தான் நாம நினைக்கிறோம். ஒண்ணு வேண்டாம், எங்க பகுதியில திமுகவை சேர்ந்தவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் விபத்துல, 4 வீடு தள்ளி இருக்காரு. அவரை நான் போய் பார்த்து மாலை போடணுமா வேணாமா? நான் நாளைக்கு போய் மாலை போட்டேன்னு வச்சுங்களேன், அவரு நான் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு தனிப்பட்ட முறையில அவரோட திருமணங்களுக்கு நல்லது கெட்டதுகளுக்கு என்னோட வீட்டு திருமணங்களுக்கு வராரா இல்லை போகணுமா இல்லையா? இப்போ ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் திருவொற்றியூர்ல மயக்கம் போட்டு விசாரிச்சாரா இல்லையா? அப்ப அவர் என்ன தேவைக்காக என்ன லாபத்துக்காக விசாரிச்சாரு ஸ்டாலின் அவர்கள்? புரியுது. அவங்க தகப்பனார் இறந்த போது விசாரிச்சாரா? அப்ப அவர் என்ன அவருக்கு என்ன வாக்கு வாங்கி வரப்போகுதுன்னு விசாரிச்சாரா? அதெல்லாம் இப்படி பேசிதான் இந்த அரசியல் நாகரிகத்தை ஒழிச்சுது. இல்ல தமிழ் தேசியவாதிகளே பலர் பேசுறாங்க, இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்கு. ஒரு சீமான் வந்து ராஜபக்சே இறந்தாலும் அப்படி போவாரா? ஒரு ராஜபக்சே குடும்பத்துல ஏதாவது போவாரா? ஒரு அரசியல் அந்த அதுக்கும் இதுக்குமான ஒப்பீடு சரி கிடையாது. அப்படி பார்த்தா நீங்க ராஜபக்சே போய் பார்த்து வந்த திருமாவளவன் அவர்களை நம்ம ஏத்துட்டு தான் இருக்கிறோம். அவர் போய் பார்த்து சிரிச்சு கை குலுக்கிட்டு தானே வந்தாரு. நம்ம ஒன்னும் ஒரு அரசியல் வெளியில தூக்கி ஒண்ணும் பிரதிநிதியா போனாரு. அப்படி போக முடியும்? கொண்டவன் வீட்டுக்கு அப்படி போக முடியும்? அது வேறு, இது வேறு. நீங்க அரசியல் நிலைப்பாட்டுல பின்வாங்குறாங்களா இல்லையா, அதை தான் நீங்க பார்க்கணும். அரசியல் நிலைப்பாடுகள் சரியா இருக்கும், நீங்க அதை பேச வேண்டியது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் போய் யாருமே பார்க்க கூடாதுங்களா? ஏன் எதிர்க்க பார்த்த ஒருத்தர் கத்தி எடுத்து வெட்டிக்கலாமா? அப்படி சொல்லுங்க வேண்டாம். இல்ல அவரு அவ்வளவு பெரிய துரோகியாச்சே வெட்டுவோமா? எங்க எப்பயுமே எதிரிகள் வந்து சித்தாந்தங்கள் தான் எதிரிகளை தவிர ஆட்கள் இல்லை. இங்க எம்ஜிஆர் இறந்த போது கருணாநிதி வந்து காலையில வந்து பார்த்தாரா இல்லையா? ஏர்லி மார்னிங் இதெல்லாம் முன்னாடியே போய் பார்த்தாரு. யாரோட இது மரணத்துக்கு யார் போல? நாங்க ஜெயலலிதா செத்தப்ப ஐயா கருணாநிதி என்ன சொன்னாரு? ஆள வேணாம் என்று சொல்லல, வாழ வேணாம் என்று சொல்லல, ஆள வேண்டாம் என்று தான் நாங்க எதிர்த்தோம்னா சொன்னாரு. என்ன சொல்றேன்னா, நீங்க கோட்பாட்டை தான் எதிர்க்கணும், எப்பயுமே சித்தாந்தங்களை தான் எதிர்க்கணுமே தவிர சித்தாந்தங்களை தாங்கி இருக்கிற மனிதர்கள் இல்லை. அப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகாவில் மிக மோசமா கேவலமா விமர்சிக்கப்பட்ட பொழுது இங்க தமிழ்நாட்டுல நிலத்திலிருந்து எழுந்த ஒரே குரல் சீமான் குரல் தான். பாட கட்டி தூக்கிட்டு போனாங்க காவிரி பிரச்சனையில. அதை எப்படி பாருங்க? இதெல்லாம் அரசியல் நாகரிகம். இதை நம்ம கல்டிவேட் பண்ணோம், இதை நம்ம உற்பத்தி பண்ணுமே தவிர அதை இது அரசியல் பேசுறது சரி. இறுதியா என்னன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட அந்த கூட்டணிக்கு வாங்கன்னு கேட்டதை சீமான் அவர்கள் மறுத்திருக்காரு. 150க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு பாதகமா இருக்கும்ன்ற கேள்வி இருக்கு. இதுல சாதகம் பாதகம் ரெண்டும் நாம் பார்க்கல. நாங்க போட்டிருக்கிறோம் அப்படின்றது நாங்க செயல்படுறோம், நாங்க நகர்ந்து போறோம், நாங்க எங்களோட மக்கள் பணியை தொடர்றோம், எங்களுக்கு யாருக்கும் கூட்டணி இல்லை, அதனாலதான் நாங்க போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதே அர்த்தம்னா, கூட்டணியில் இருக்கிறோம் அப்படி நிரப்ப முடியாது. நிரப்பிட்டா கூட்டணி பேச்சுக்கு அதுல வேலை இல்லைல்ல. அந்த இடத்துல அவங்க சொல்லுகிற வேட்பாளரை போட வேண்டிய தேவை ஏற்படலாம்ல. அப்ப அப்படி இல்லை அப்படின்ற கருத்து தான். இது எல்லாத்துக்கும் சாதகம் பாதகம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. நான் என்னோட புரிதல், என்னோட அரசியல் புரிதல், நீங்க அரசியலை வியாபாரமா பார்த்துட்டீங்கன்னா இதை செஞ்சா என்ன லாபம், இதுல என்ன வரும், இதனால வாக்கு வங்கி கூடுமா கூடாதா அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு உண்மையான பிரச்சனை வரும்பொழுது கூட அதனால வாக்கு வங்கி நமக்கு வராது அப்படின்னா அந்த பிரச்சனையை கையாள மாட்டான் ஒரு அரசியல்ல.
மாறா எந்த பிரச்சனை சரியானதோ, அதனால வாக்கு வாங்கியே சரியுமே ஆனால் கூட எந்த பிரச்சனை சரியானதோ அந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேச வேண்டியது கடமை. அதோட பை ப்ராடக்டா, அதோட விளைவா உங்களுக்கு வாக்கு வரணுமே தவிர எதை செஞ்சா வாக்கு வரும், எதை செஞ்சா சாதகம் பாதகம் பார்த்துனா அது ஒரு அரசியல் உளவியல் நோய். நாளைக்கு நீங்க எல்லாத்தையும் சாவுலையும் வாழ்வுலையும் நல்லதுலையும் கெட்டதுலையும் அரசியல்ல என்ன லாபம்னு பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுதான் தனிப்பு மனிதர்களுடைய வாழ்க்கை, அரசியல் இருக்கிற தனி மனிதர்களோட வாழ்க்கை கூட அது பாதிக்குது. அதனாலதான் தேவையில்லாத படங்களை, தனிநபர் வாழ்க்கை தொடர்பான படங்களை வெளியிடுறது, தனிநபர்களை ஆபாசமா பேசுறது, இதோட நீட்சி தான். அப்ப இந்த சிந்தனை இருக்குல்ல, இந்த சிந்தனையே அரசியல் வெளியிலேருந்து, குறிப்பா குறைந்தபட்சம் தமிழக அரசியல் வெளியிலேருந்து ஒழிக்கப்பட வேண்டிய சிந்தனை நான் பார்க்கிறேன். புரியுது. நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.